ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த கிரேஸ் டீம் மூலமாக இந்த ஸ்ரீலங்கா பகுதியில் இருக்கிற ஒவ்வொருக்கும் தெரிவிப்பதில் அதிக நான் மகிழ்ச்சி இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் கிரேஸ் டீமில் செய்த மகத்தான ஒரு காரியம். கடந்த நாட்களில் 8 ஆண்டுகளில் பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் அநேக காரியங்களுக்கு கிரேஸ் டிவியை நாங்கள் அறிமுகப்படுத்தி ஜெபிக்க ஆண்டு உதவி செய்தார். பல மாவட்டங்களுக்குள்ளாக கடந்த 8 ஆண்டுகளாக சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நாட்களில் அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசுவின் கிருபையில அவருடைய வழிநடத்துல இலங்கை தேசத்துக்குள்ள கடந்து வருகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு தந்தார். அந்த தேசத்துக்குள்ளாக நண்பர் மூலமாக கடந்து வரும்போது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான போதகர், எங்க மத்தியில் இருக்கிற எங்களுடைய உடன்பிறவாத சகோதரர் போல சகோதரி போல எங்களை பாவித்த அன்பு பாஸ்டர் கிறிஸ்டபர் ஐயா அவர்களுக்காக, அவருடைய மனைவி அவர்களுக்காக கிரேஸ் டிவி குடும்பத்தை சார்ந்த அன்பான நன்றி சொல்கிறேன். கடந்த 4 நாட்களாக எங்களை வீட்டில் நாங்கள் தங்கியிருந்து பல இடங்களுக்கு மலை பிரதேசங்களுக்கு மலை ஜாதி மக்கள் மத்தியில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். உங்களை ஆட்டோவில் எங்களை ஏற்றி சென்றார்கள். நாங்கள் குடும்பமாக சென்று போய் அநேக இடங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை, ஆண்டுடைய ஊழியத்தை மன நிறைவோடு செய்துவிட்டு கடந்து வருகின்ற பாக்கியத்தை கடந்த நாட்கள் ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கா பகுதியில் கண்டி மாவட்ட பக்கத்தில் இருக்கிற புசல்வா என்ற பகுதியில் தான் இந்த ஆலயம் இருக்கு. கிரைஸ்ட் கல்வாரி சர்ச். இந்த சர்ச்சில் இருந்து நாங்க உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு உண்மையாகவே இந்த துதிக்கான மகிமையெல்லாம் என் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான், இல்லை ஒன்றுமே கிடையாது. அப்ரோஜனமற்ற எங்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வந்து இப்படிப்பட்ட பாஸ்டர்மார்களை, எங்களை நேசிக்கிற உறவுகளை ஆண்டவர் வைத்து வாசல்களை திறந்து கொடுத்து அவங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுத்து எங்களை உபசரித்த, ஊழியத்தில் என்கரேஜ் பண்ண இந்த ஸ்ரீலங்கா பகுதியில் கிரேஸ் ஊழியத்தை லான்ச் பண்ணுவதற்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். எனவே இந்த நாளில் கிரேஸ் குடும்பத்தை சார்பில் அன்பு ஐயார்கள் மனமாற நன்றி சொல்றேன். இப்போது அவங்களுடைய சாட்சிகள் கிரேஸ் ஊழியத்துக்கு அவங்க ஜெபிக்க போறாங்க. ஜெபித்து அவங்க ஆசீர்வாதம் கோரி இந்த நேரத்தை அவங்க முடிப்பாங்க. வாழ்க்கையில பாஸ்டருடைய வாழ்க்கையில, பாஸ்டர்மாவுடைய வாழ்க்கையில சில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதை அவங்க சாட்சியா சொல்வார்கள். எனவே இந்த நேரம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரம் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த மீதியான நேரத்தை அன்பு பாஸ்டர் கையில நான் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பரிசுத்தமான நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்துதல். நாம் இலங்கை தேசத்திலே மத்திய மாகாணத்திலே கண்டி மாவட்டம் புசல்லாவை அப்படிங்கிறதான பட்டணத்திலே வவுகோபிட்டிய என்கிற கிராமத்தில் தான் எங்களுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பெயர் கிரைஸ்ட் கல்வாரி சர்ச், எஸ்எம்சி கிரைஸ்ட் கல்வாரி திருச்சபை. அதிலே தலைமை ஊழியராக, இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக நான் தேவனுக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அழகான மனைவியை ஆண்டு கொடுத்திருக்கிறார். 3 பிள்ளைகளை ஆண்டு கொடுத்திருக்கிறார். 2 மகன் 1 மகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியமானது 2009ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்து இந்த வருடத்தோடு 16 வருடம் நாம் இந்த ஊழியத்தை இங்கே செய்து வருகிறோம். கர்த்தர் அநேக ஜனங்களை தந்து, அநேக ஊழியர்களை, சீஷர்களை உருவாக்க, பல கிராமங்களுக்குள்ளே, தோட்டங்களுக்குள்ளே கிளை சபைகளை, சபை விரிவாக்கம் பண்ணுவதற்கு, சீஷர்களை உருவாக்க தேவன் எங்களை கொண்டு பாவித்து வருகிறார். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். விசேஷமாக இந்த நாளிலே இதை நான் அநேக ஜனங்கள், இலங்கை தேசமாக இருக்கட்டும், இந்தியா தேசமாக இருக்கட்டும், அநேகர் கேட்கும்படியாக கர்த்தர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து அவருடைய பெரிதான ஆசீர்வாதம் தான் இந்த கிரேஸ் டிவி. இந்த கிரேஸ் டிவியானது இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் சந்திரமோகன் அவர்களாலே 8 வருடங்களுக்கு முன்பதாய் ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிக மகிமையாய் கொண்டு செல்லப்படுவதற்காக தேவன் பாவித்து வருகிறார். கர்த்தருடைய அன்பின் நிமித்தமாய் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்தியா தேசத்திலே அன்பின் சகோதரர் பாஸ்டர் பிரேம் அவர்கள் எங்களோடு ஒரு 2 வருஷ காலமாக கிறிஸ்துவின் அன்பிலே நல்ல உறவாய் எங்களுக்குள்ளே உறவை கொடுத்திருந்தார். ஆகவே அவர் மூலமாகத்தான் இந்த போதகர் சந்திரமோகன் அவர்களை நாங்கள் தொலைபேசி மூலமாய் சந்திக்கவும் பேசவும், இந்த டிவியினுடைய தரிசனத்தை குறித்து நாங்கள் கதைத்து ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்கு பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து இலங்கை தேசத்துக்கு வருகிறோம் என்று சொல்லும் பொழுதே
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உண்மையாகவே நாங்கள் சந்தோஷப்பட்டு அவர்களை மனதார ஏற்றுக்கொண்டோம். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் தேசங்கள் மாறினாலும், மொழிகள், நிறங்கள், எங்களுடைய நிலைகள் மாறினாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் எல்லாம் ஒரே சகோதரர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த காரியம் இப்படி இணைக்கப்படுவதற்கு என் ஆண்டவருக்கு நன்றி. அதே போல நம்முடைய பாஸ்டர் பிரேமையாவுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அவர் மூலமாய் இணைத்த பாஸ்டர் சந்திரமோகன் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே நான் பேசுவதை அநேகர் கேட்பதற்கு கர்த்தர் இந்த கிரேஸ் டிவியை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவுக்கே சேருவதாக. இப்பொழுது என்னுடைய மனைவி ஒரு குட்டி சாட்சின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இந்த நாட்களில் நடந்த சூழ்நிலையை நான் சொல்லி கிரேஸ் டிவியை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமென். நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கர்த்தருக்குள்ளே மகிமையை தெரிவித்துக் கொள்கிறேன். 2023 வருஷத்திலே என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே 2023 ஆண்டில் என்னுடைய வயிற்றிலே ஒரு கட்டி வந்து அதை டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. அப்போ இங்கே அருகாமையில் இருக்க ஒரு வைத்தியசாலையில் தான் என்னை கொண்டு போய் அனுமதித்தார்கள். ஆனாலும் இந்த வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ன நடந்திருக்கு என்பதாக. ஆனால் என்னுடைய கடைசி கட்டத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போன பிறகு டாக்டர்ஸ் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய இருக்குதாம்மா, உங்களுடைய குடல்கள் எல்லாம் அழுகி கொண்டு வருது நாளுக்கு நாள் என்பதாக. அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து அந்த 2023 வருஷத்திலே அதிக நாட்கள் நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது ஊழியங்களை செய்யக்கூட மிகவும் கடினமாக இருந்தது. அதன் பிறகு நாங்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கும் பொழுது நான் வீட்டுக்கு வந்து மறுபடியும் என்னுடைய கணவன் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற பொழுது அங்கே வைத்தியர்கள் சொன்னாங்க, உடனடியாக உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்பதாக. அப்போ நான் நினைத்தேன், நான் நேற்று தான் வீட்டுக்கு போனேன் வைத்தியசாலையிலேருந்து, திடீர்னு இன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இவ்வளோ நாள் நான் வைத்தியசாலையில் தானே அனுமதிக்கப்பட்டிருந்தேன் என்பதாக. அப்பொழுது உடனடியாக என் கணவன் என்னை பார்த்து மதியம் வீட்டுக்கு வந்த பிறகு நான் கால் பண்ணி சொன்னேன் என் கணவனுக்கிட்ட, என்னை சைன் பண்ண சொன்னாங்க, ஒரு ஆப்ரேஷன் இருக்குது என்பதாக. அப்பொழுது என் கணவனார் சொன்னார், நீங்கள் சைன் பண்ணாதீங்க, நான் வரைக்கும் என்பதாக. அப்பொழுது எனக்கு ஒரு 5 நிமிடமாக ஒரு நித்திரை போய்விட்டது. அந்த நேரத்தில் நான் என்னுடைய சரீரத்தை ஒரு ட்ரொலியில் போட்டு ஒரு வெள்ளை துணியில் மூடி வச்சிருக்கதை நான் கண்டேன். அப்பொழுது என் கணவன் நந்திக்கு வந்தார் வைத்தியசாலைக்கு. வந்த பிறகு அவர் சொன்னார், அவருக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாதனால அவர் சொன்னார் ஆப்ரேஷன் பண்ணட்டும் இங்கே அப்படின்னு. என் கணவன்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணினா நான் வீட்டுக்கு வரமாட்டேன், எந்த பொடியை தான் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போவீங்கன்னு. நான் ரொம்ப என்னுடைய கணவன் மேலும் எரிந்து விழுந்து, அப்பொழுது என் கணவனுடைய சகோதரி அங்கே வந்தாங்க. நான் சொன்னேன், எங்கள் அண்ணியை நான் அக்கான்னு தான் சொல்லுவேன், மதியக்கா என்னை எப்படியாவது நீங்கள் இங்கேருந்து என்னை இங்கே ஆப்ரேஷன் பண்ண விடாதீங்க, கூட்டிகிட்டு போயிருங்க என்பதாக. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கட்டாயமாக இந்த ஆப்ரேஷனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அன்னைக்கு வந்தார் டாக்டர் அங்கே வைத்தியசாலைக்கு வந்து. அவர் என்ன ஏசினார், நீங்கள் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு என்பதாக. அங்கே இருக்கிற நர்ஸ்மார்கள் எல்லாம் அவங்க இங்கே வந்து சிங்கள ஹாஸ்பிட்டல்னால அவங்க எல்லாம் என்னை சிங்களத்தில் நிறைய திட்டுனாங்க. நீ இப்போ சாக போகிற, உனக்கு பிள்ளைகள் இருக்குது, நீ ஆப்ரேஷனுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், என்னால் முடியாது, நான் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு எனக்கு அங்கே கொடுத்த அந்த கிளினிக் கார்டில் அவங்க ஒரு ரெட் மார்க் பண்ணிட்டாங்க. எந்த வைத்தியசாலையிலையும் நான் போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கு பிறகு என்னுடைய சகோதரியும் என்னுடைய அக்காட ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஊழியர் செய்கிறாங்க. அப்போ நான் உடனடியாக என் கணவனும் அவங்களோட பேசி இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு என்னை அனுமதித்தாங்க. அப்போ நான் 2 நாள் தான் அங்கே இருந்தேன். 2 நாள் அங்கே இருக்கும் பொழுது அங்கே அந்த 2 நாளுக்கு 2 லட்சம் முடிந்தது. அங்கே ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உடனடியாக இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இவங்களுக்கு இப்போ நம்ம நாளை கடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ என் கணவன் கேட்டார், அந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செல்லும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் 8 லட்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆனால் இப்போ ஒரே ராத்திரியில் எங்கள்கிட்ட ஒரு ஓட்டோ இருக்குது, அது விற்கிறதா இருந்தாலும் அந்த ராத்திரிக்குள்ளே அதை விற்க முடியாது. அப்போ என் கணவன் ஒன்றும் சொல்ல. அப்புறம் சொன்னாங்க அவங்க, நீங்கள் அந்த ஐசியில் எதெல்லாம் நாங்கள் கை வைக்கிறோமோ அந்த எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்னுடைய கணவனுடைய நண்பர் ஒரு இடத்துல கால் பண்ண. அவர் சொன்னார், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்குரிய எல்லாம் அந்த ஆப்ரேஷன்
செய்வதற்கு முன்பாக எல்லாம் அந்த காரியங்களையும் பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வேறையாக வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகும் பொழுது உடனடியாக அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனடியாக என்னை ஆப்ரேஷனுக்கு அங்கே உள்ளே எடுத்தாங்க. அந்த நேரத்தில் நான் அந்த ஆப்ரேஷன் கட்டிலில் இருக்கும் பொழுது ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த நர்ஸ் வந்து அந்த கட்டில் இப்படி கையை வச்சுட்டு என்னை பார்த்து சிரித்தாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த வைத்தியசாலையை விட்டு வரும் வரைக்கும் கூட அந்த நர்ஸை காணலை. என்னை நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு 8:30 மணி என்னை அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே எடுத்தாங்க. அந்த தியேட்டருக்குள்ளே எடுத்துட்டு ராத்திரி 1 மணிக்கு தான் என்னை கொண்டாந்து போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு கிழமை மாதிரி சாப்பாடெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, தண்ணி குடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அப்படியே ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் பண்ணின பிறகு இந்த உதடெல்லாம் வெடித்து என்னோடய நாக்கு அந்த தண்ணி மற்றவங்க குடிக்கும் பொழுது எனக்கு அப்படி ஒரு ஆசை, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் நான் நினச்சேன், ஆண்டவர் நமக்காக பாடுபடும் பொழுது அவர் அந்த தாகம் என்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு அந்த தாகம் ஏற்பட்டிருக்கு என்பதாக. அப்போ நான் என்னுடைய சகோதரி இடத்துல சொன்னேன். என் சகோதரி தான் என்னை பார்த்தாங்க. நான் சொன்னேன், அக்கா நீ கொஞ்சம் அந்த டவலை புழிஞ்சு அந்த உதட்டில் வை அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அப்படி செய்கிறேன், ஆனால் நீ அந்த தண்ணியை குடிச்சிடாத அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் என்னை இன்னைக்கு விடுதலையாக்கி நான் இந்த இடத்துல மறுபடியும் ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட போராடி சொன்ன ஒரு காரியம், என்னை இங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அந்த டாய்லெட் பட்டையெல்லாம் வெளியில் போட்டு ஒரு பேக்கெட்டெல்லாம் போடணும், நீங்கள் அதை 1 வீக்கு ஒருக்கா எல்லாம் மாற்றி எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே சுகம் கொடுக்கிற தெய்வம், நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு என்னோட பிரதேசம் செய்ய மாட்டேன், நீங்கள் தான் என்னை சுகப்படுத்தணும்னு. ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னுடைய அந்த சூழ்நிலைக்கு என்னை அனுப்பாதபடிக்கு அந்த ஆப்ரேஷனை நல்ல முறையில் செய்வதற்கு தேவன் கிருபை செய்து எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வந்த வார்த்தை தான் சங்கீதம் 23. அதில் சொல்லப்பட்டிருக்கு, மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதே, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதாக. உண்மைக்குமே அந்த மரண இருளுக்குள்ள ஆண்டவர் என்னோடு இருந்து மறுபடியும் என்னை உயிரோடு இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்திருக்கிறபடினால ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய இந்த சாட்சியை அந்த கிரேஸ் டிவிக்கு அறிவிக்கத்தக்கதான கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். மரித்து போகிற எங்களையும் உயிர்ப்பித்து அவர் ராஜ்யத்துக்கு ஊழியம் செய்ய வைக்கிறார். ஆமென். விசேஷமாக நம்முடைய பாஸ்டர் சந்திரமோகன் அவர்கள் இலங்கை தேசத்துக்கு வந்ததற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருந்தது. இலங்கை தேசத்திலே இந்த கிரேஸ் டிவி நாங்கள் லான்ச் பண்ணி சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று. அதற்குரிய காரியங்கள்லாம் நாங்கள் சிலது ஆயத்தப்படுத்தும் பொழுது திடீரென்று இந்தியா தேசத்தினுடைய ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் இங்கே இருக்க முடியாத ஒரு நிலை, அவர்கள் சீக்கிரமாய் கடந்து போக வேண்டும், இந்த தேசத்திலிருந்து இந்தியா தேசத்துக்கு போக வேண்டும். ஏன்னா இந்தியாவினுடைய அரசியல் அதே போல் அங்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பதற்றமான நிலை நிமித்தமாக இவர்கள் போவது தான் பாதுகாப்பு என்கிறதான ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் அவர்கள் நாளை விடிய காலையில் போக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்து டிக்கெட்டெல்லாம் மாற்றி போகிறார்கள். அப்ப வந்த நோக்கம் நிறைவேறலையே, தேவனுடைய இந்த ஊழியம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு இன்னைக்கு காலையிலிருந்து என் இருதயத்தில் இருந்தது. ஆனால் நான் அவர்களுக்கு தைரியமாய் சொன்னேன், நீங்க அந்த காரியத்துக்காக வந்தீங்க, உங்களுக்கு போக நேர்ந்தாலும் நிச்சயமாய் தேவன் அதை செய்து முடிப்பார். ஆமென். காரணம், அதற்கு ஆண்டவருடைய திருவசனம் தான் நமக்கு ஆதாரம். 2 திருவசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து. ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 8:28. அதாவது அவருடைய அழைப்பு, தேவன் நம்மேல் வைத்த அந்த அழைப்பு, அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியம், நாம் அதன் நிமித்தமாக அவர் மேல் அன்பு கூறும் பொழுது எங்களை சுத்தி நடக்கிற அத்தனையும் நன்மையாகவே நடக்கும். அப்ப இன்னைக்கு அவங்க நாளை காலையில திடீர்னு போனால் இதுக்கு ஒரு நன்மை உண்டு. ஏன் அப்படி சொல்றேன்? நான் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில இருந்து 23வது வசனம் வரைக்கும் நான் சில காரியத்தை, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில இருந்து 23வது வசனம் வரைக்கும். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன்.
இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமென். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமலும் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிகமாய் நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அதாவது இந்த இடத்துல பரிசுத்த பவுலடியார் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நான் இது ஃபுல் வசனம் விளக்கப்படுத்தல, ஆனா இதுல ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் இங்க இருக்கிறத விட, நான் இந்த சரீரத்தில் வாழுவதை விட, இங்க உள்ள காரியங்களை செய்வதை விட ஆண்டவரிடத்தில் போவது என் மரணம். நான் ஆண்டவரோடு இருப்பது நன்மை, பரிபூர்ணமானது, அது லாபம் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா கடைசியா ஒரு காரியம் சொல்றாரு. அப்படி இருந்தாலும் ஆமென், நான் என் சரீரத்திலே தரித்திருப்பது அதிக அவசியம். ஏன்னா நாம் சரீரத்திலே தரித்திருக்கும் பொழுது அந்த சரீரத்தை கொண்டு கர்த்தருடைய வேலையை இங்கே பூமியிலே நம்மை கொண்டு நிறைவேற்றுவார். ஆகவே இந்த கிரேஸ் டிவி நிச்சயமாய் பாஸ்டர் சந்திரமோகன் அவர்கள் சரீர ரீதியா இங்க வந்தாங்க. இதை செய்விக்க அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டார்கள். எப்படியாவது நாளைக்கு நம்ம அந்த கேபிள் டிவி எல்லாம் சந்திச்சு கதைச்சு நம்ம லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு ஆசையோடு வாஞ்சையோடு இருந்தோம். ஆனா தவிர்க்க முடியாத போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் சமாதானத்தோட போங்க. ஏன்னா நீங்க சரீரமா வந்த அந்த அவசியம் நிச்சயமாய் நிறைவேறும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தை நன்மையாய் செய்து முடிப்பார். ஆகவே இது ஸ்ரீலங்காவிலே லான்ச் பண்ணப்படுவதற்கு பிதாவானவர் மகிமை அடையவும், அதே போல இந்த கிரேஸ் டிவி இலங்கையிலே சிங்களவர்கள், தமிழர்கள், சகல இன மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தை கொண்டு செல்கிற ஒரு பெரிய கருவியாக வருகிற நாட்களில் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலே நான் இந்த டிவி சேனலை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய கிருபை, அவர் கரம், பரிசுத்த ஆவியானவர் மிகவும் நல்லவராயிருந்து இந்த ஊழியத்தை நடத்துவார். சில நேரங்களிலே இலங்கை தேசத்திலே இதை நான் பேசுறதை யூடியூப்ல கேட்கிறவர்கள் உண்டு. உங்க எல்லாத்துக்கும் நான் கேட்கிற ஒரு காரியம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கிரேஸ் டிவி இலங்கையிலே மாத்திரமல்ல, இன்னும் பல தேசங்களுக்கும் பல இன மக்களுக்கும் போக வேண்டும். அது ஜெபத்திலே மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஊழியங்களை ஊக்குவிப்பதற்கு இலங்கை தேசம் நாம் அந்த வரத்தை பெறும் பொழுது நாம் அதற்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். எங்களால முடிகிற, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது சில நேரம் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்துவார். எங்க உள்ளத்துல தோணும், இந்த ஊழியத்தை ஊக்குவிப்போம். இது கர்த்தருடையது, இது யாருடையது கிடையாது, தேவராஜ்யத்துக்குரியது. அப்படி ஆண்டவர் உங்களை ஏவி ஊக்குவிக்கும் பொழுது உங்களுடைய பணத்தாலும் உங்களிடத்தில் இருக்கிறவைகளினாலும் இந்த கிரேஸ் டிவியை இலங்கை மக்களாய் நாம் ஆசீர்வதிப்போம். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுதே அது இன்னும் அந்த ஊழியம் வெளியே பறந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இதுல எந்த லாப நோக்கோ வருமானம் செய்வதோ கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சகல ஜன மக்களுடைய காதுகளுக்கும் போக வேண்டும். இது ஒரு மீடியா என்பது நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவ செய்தியை தேவ செய்தியாக மக்களிடத்திலே கொண்டு போவதற்காகவே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இதை நாங்கள் எங்கள் கைகளாலே ஆசீர்வதிப்போம். கர்த்தருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். இதற்கூடாக நிச்சயமா நீங்க செய்கிற காரியத்துக்கும் கர்த்தர் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அழகான நல்ல நாளுக்காகவும் இந்த வேளைக்காகவும் கோடி ஸ்தோத்திரம். பரலோக தகப்பன் ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது. தாமதித்தாலும் ஆண்டவரே நிச்சயமாய் நீர் அதை செய்து முடிப்பீர்.
நிச்சயமாய் உம்முடைய திட்டம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அறிந்திருக்கிறேன், இந்த கிரேஸ் டிவி தேவ செய்தியை, தேவனுடைய வல்லமையான கிருபையை அநேகருடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து தர ஆண்டவரே நீர் இதை திட்டம் தீட்டி ஏற்படுத்தியிருக்கிறேன். அது இப்பொழுது தேசம் கடந்து எங்கள் தேசம் இலங்கைக்கும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி வந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமானது இலங்கையிலே 9 மாகாணங்களிலும் 25 மாவட்டங்களிலும் ஆண்டவர் 50,000க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் 14,224 கிராம பிரிவுகளிலும் கடந்து போவதற்கு இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள், விரோதங்கள், கட்டுகள், அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இது மனிதனால் உண்டானதல்ல, என் தேவனால் உண்டானது. அவர் செய்ய நினைத்ததை எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது என்பது உம்முடைய வசனம். ஆகவே கர்த்தர் அதை நிறைவேற்றுவீராக, அதை செய்வீராக என்று சொல்லி விசுவாசத்திலே நாங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, வருகிற நாட்களிலே இது தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற எங்களோடு இணைந்து யாரெல்லாம் செயல்பட போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் முழு உற்சாகத்தோடு பலத்தோடு இதை செய்விக்கிற அந்த ஞானத்தை தந்து ஒருமைப்பாட்டை தந்து தேவன் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, போதகர் சந்திரமோகன் அவர்களுக்காக நன்றி, அவருடைய குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் தன் குடும்பம் வாழுவதற்கு வருகிற வருமானம் எல்லாவற்றையும் இதற்கு போட்டு இதை ஊழியமாய், பணியாய், முழு குடும்பமாய் செய்கிறார்கள். அதன் நிமித்தமாய் தேவன் பல நபர்களை இவர்களுக்காக ஏற்படுத்தி வாசல்கள், வழிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமம் இதிலே மகிமைப்படட்டும். அன்பின் தெய்வமே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் நினைத்ததை, நாங்கள் இப்பொழுது வேண்டி செய்ததை, ஜெபித்ததை விட அதிகமா நீங்க செய்ய போறீங்க. அதனால எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவே, இந்த 2-3 நாட்கள் நம்முடைய சபையிலும் வந்து இருந்து ஞாயிறு ஆராதனைகளிலே தேவ வார்த்தைகளை அவர்கள் ஆசீர்வதித்து பேசவும், எங்கள் ஊழியங்களிலே ஒரு பங்காளர்களாய் இருக்கவும், ஒரே குடும்பமாய் நாங்கள் ஒரு நல்ல ஐக்கிய உறவிலே இருக்கவும் தேவன் தந்த இந்த நல்ல தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். மீண்டும் எங்கள் உறவை வலுப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. வேத வசனத்தின்படி ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, இப்பொழுது கணவன் மனைவியாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவீராக, கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, நீரே தொடர்ந்து நடத்துவீராக என்று சொல்லி இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் இப்பொழுது சிங்களத்திலையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கிரேஸ் டிவியை. கர்த்தர் சிங்கள மக்களுக்கூடாக இந்த ஜெபத்தை கேட்கிறவர்களும் ஆசீர்வாதமாய் இந்த டிவிக்கு மாறுவார்கள். ஆகவே என்னுடைய மனைவி இதை ஆசீர்வதித்து சிங்கள மொழியிலே ஜெபம் பண்ணுவார்கள். ඥානීය ප්‍රවාසයට ස්තුති ප්‍රශංසා කරන විශේෂම ස්වාමිනී වහන්සේ දුන්නාව මෙවැනි අවස්ථාව ගැන ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂම ග්‍රේස් ටීවී එක ගැන වහන්සේගේ දෑතට බාර ආමේන්. ස්තුති වේවා ස්වාමිනී. ඒ නිර්මාතෘවරයා බාරයි පාස්ටර් චන්ද්‍රමෝහන් නිසා. ආමේන්. ස්තුති වේවා. කරුණකට ගැන වහන්සේ ලංකා දේශයට ගෙනත් තිබෙනවා. යේසුනි වහන්සේගේ නාමය තුල මහිමයටපත් වෙන්නත් බොහෝ මනුෂ්‍යයන්ට වහන්සේගේ පණිවිඩය අසන පිණිසත් වහන්සේ ක්‍රියා කරන්නට කියලා බාර කරනවා. ස්වාමිනී දෙවි පියාණනි, බොහෝ මනුෂ්‍ය ජීවිතේ වහන්සේ පුදුම ආස්කම් කරලා තියෙනවා. ආමේන්. ඕ ස්වාමී, ස්තුති වේවා. Hallelujah. Amen. විශේෂම අපි ආඥා කරන අපා චන්ද්‍රමෝහන්ගේ භාර්යාව ගැන, දරුවන් ගැන වහන්සේට බාරයි. ස්වාමීනි, වැඩ කරන්නව සියලු සහෝදර සහෝදරියන් බාරයි. සියලු දෙනාට ඔබ වහන්සේගේ ආශිර්වාදයේ මඟ පෙන්වීම, පියාණන්ට අවශ්‍ය කරන්නව සියලු මිල මුදල් වහන්සේ ස්වාමීනි සපයමින්, පියාණන් වහන්සේගේ වචනේ කියනවා
වහන්සේ යේගෝවා යයිරේ සපයන්නාව දෙවි පියාණන් වහන්සේ සියලු දේ සපයමින් ආශිර්වාද කරමින් පියාණනේ ලංකා මුළුල්ලේ මේ සේවාවන් කරන පිණිස අනිත් මනුෂ්‍යයන්ට ආශිර්වාදයක් වෙන පිණිස ඔබ වහන්සේ ආශිර්වාද කළ මැනව පියාණනේ ඔවුන්ගේ ශරීරයට අවශ්‍ය කරන සුවේද බලයේද ශක්තියද ස්වාමිනී සුදාත්මයන්න් වහන්සේගේ මඟ ආමේන්. ඔව් ස්වාමීනි ස්තුති වේවා. යේසුස්ගේ හාලෙලූයා. ශාන්දරබරබර ජීවිතවල ඉවත් වෙන්න ඕනි පියාණනේ ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්ට ඔවුන්ගේ යාමේ ඊමේ ඔබ වහන්සේගේ කරුණාව දයාව තබන්ට ස්වාමිනේ ඔබ වහන්සේ අතගසමින් ආශිර්වාද කරමින් විශේෂම පාස්ටර් ප්‍රේම් ගැනත් ස්තුතිවන්ත වෙනවා ඔවුන්ටද ඔබ වහන්සේගේ මඟ පෙන්වීම ප්‍රඥාව දෙමින් ආශිර්වාද කරමින් ඔව් ස්වාමීනි ස්තුති වේවා. ස්වාමිනේ ලංකා දේශයට ස්වාමිනේ ගෙනල්ලා අපාතර ඔබ වහන්සේ ඇති කරාවේ සමගිය ගැන සම්බන්ධතාවය ගැන ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා ඒ තුල සියලු ගෞරවය මහිමය ඔබ වහන්සේට පමණක් විය යුතුය සියලු මහිමය ඔබ වහන්සේට වේවා අපි සියල්ල බාර කරමින් යාඥා කරන්නේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේන් ආමේන් ආමේන්. ජේසු පිටයි දැම්පිය වූ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයත් පුත්‍ර වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සමාදානයත් කරුණාවත් සුදාත්ම වහන්සේගේ සහභාගීත්වය සහ උන්වහන්සේගේ ආලේපය උන්වහන්සේගේ ஈம දක්වා අපේ සියලු දෙනා සමග වේවා. பிதாவானவருடைய மிகுந்த மேலான அன்பும் நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் அவருடைய ஐக்கியம் அவர் அபிஷேகம் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம்முடைய கிறிஸ்துவானவர் மீண்டும் வரும் வரைக்கும் எங்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். முதலாவது என் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்றேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அப்ரோஜனமற்ற எங்களை ஆண்டவர் இந்த இலங்கை தேசத்துக்கு அழைத்து வந்து இந்த கண்டி மாவட்டத்து பகுதியில் இருக்க இந்த புசல்வா பகுதியில் நின்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ள ஆண்டவர் இயேசு எங்கள் உடன்பிறவாத ஒரு சகோதரியில் ஆண்டு கொடுத்துருக்கிறார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தாலும் ஆண்டுடைய அன்புள்ள வரும்போது அண்ணன் அக்கான்னு சொல்லி அந்த உறவுக்குள்ளாக கடந்து வருகின்ற பாக்கியத்தை ஆண்டு தருகிறார். என் ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக நண்பர் பிரேம் அவர்களுக்காக என்னுடைய திருச்சபையுடைய பாஸ்டர் கிறிஸ்டபர் அவர்களுக்காக பாஸ்டர் அம்மாவுக்காக அருமையான 3 பிள்ளைகள் என் கூட சந்தோஷமாக விளையாடி செய்கிறதெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்து எங்களை குடும்பத்தின் மக்களை போல பிள்ளைங்களும் பாவித்தார்கள். அதற்காக அதிகமாக ஆண்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டு தொடர்ந்து மகிமையான காரியங்களை இந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஆண்டு செய்ய போகிறார். நல்லா தெரியும். ஏனென்றால் நாளை தினத்தில் பாஸ்டர் அவர்கள் பல நாட்கள் அதுக்காக பிரயாசப்பட்டு நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு, அதாவது 8ஆம் தேதி, இன்னைக்கு 7ஆம் தேதி, இன்னைக்கு 6ஆம் தேதி, நாளைக்கு 7ஆம் தேதி அவங்க நம்முடைய ஸ்ரீலங்கா தலைநகரம் பகுதியில் கொழும்பு பகுதியில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கிரேஸ் டிவியை லான்ச் பண்ணுவதற்காக பல கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட பேசி அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்களை கூப்பிட்டு 2 மணிக்கு ஒரு மீட்டிங் ரொம்ப பிரயாசப்பட்டு அதுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 6ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பதட்டமான சூழ்நிலைகள், போர் ஒப்பந்தங்கள், இப்படி பல காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சில நாட்களில் பதட்டமான சூழ்நிலைகள் வரலாம் நாளைக்குன்னு சொல்லி எங்களுக்கு இந்திய தேசத்திலிருந்து அழைப்பு வந்தது நிமித்தமாக நாங்கள் 8ஆம் தேதி 10ஆம் தேதி போக வேண்டிய நாங்கள் உடனடியாக டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் 7:30 மணிக்கு நாங்கள் இந்த தேசத்துக்கு கடந்து போகின்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். உண்மையாக ரொம்ப யோசித்தேன். ஆண்டவரே, இதற்காக தான் நான் அங்கேருந்து வந்தேன். ஆண்டவரே, அழைச்சி வந்தீங்க. நாளைக்கு அதற்கான திட்டத்தை நாங்கள் ஒதுக்கி அதுக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொழும்புல இந்த காரியத்தை நாங்கள் லான்ச் பண்ண யோசித்தோமே ஆண்டவரே. ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லி தாங்க முடியாத ஒரு பாரம் இதயத்தில் வந்துச்சு. ஆனால் ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே நன்மைக்கு தான், எல்லாமே நன்மைக்கு தான். எனவே ஆண்டவர் அழைத்து வந்தது ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ அது மீட்டிங் அட்டன் பண்ணாதபடி முன்னதாகவே கடந்து போவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டுடைய ஊழியம் கிரேசியானது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஊழியம் செய்யும். ஆண்டுடைய வார்த்தை கடந்து போகும். இந்த தேசத்துக்குள்ளாக, இந்திய தேசத்துல பல தேசங்களுக்குள்ளாக ஆண்டுடைய வார்த்தை கடந்து போகணும். ஏன்னா இன்னைக்கு அநேக இடங்களில விடுதலையோடு ஊழியத்தை செய்ய முடியாத சூழ்நிலைகள் உண்டு. ஆனா
வீட்டுக்குள்ளாக படுக்கை அறை வரைக்கும் நம்ம மீடியா மூலமாக டிவி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு போறோம். அந்த அந்த பகுதியில தான் அவங்க சோர்ந்து போறாங்க, சண்டை வருகிறது, அவங்களுக்குள்ள பிரிவினை வருகிறது. அந்த பகுதிக்குள்ளாக எல்லாம் பெட்ரூம்ல டிவி இருக்கு. அதுக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகும்போது அநேக பிரச்சனையிலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கு இந்த மீடியா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனாலதான் ஏதாவது செய்து இதை சாதிக்கணும், இன்னும் அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு போகணும்னு சொல்லி எங்களுக்குள்ளாக கொடுத்த ஒரு பாரம். அந்த பாரத்தை ஆண்டவர் இந்த தேசத்தில் இருக்க அன்பு ஐயா கிட்ட நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் போன்ற சன்னிதானத்திலிருந்து நாங்கள் வந்தோம். அவர் மூலமாக நாளையில இணைந்து இது செய்யணும்னு சொல்லி யோசித்து அவருடைய சில காரியங்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் அவர் சொன்னா இணைந்து இதை செய்வோம், இந்த நாட்களில் ஆண்ட நாம மகிமைக்காக இணைந்து செய்வோம் சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை எங்களை இன்னும் உயிர்ப்பிக்கிறது. அதுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்து கொடுத்த மறுபடியுமாக என்னுடைய நண்பருடைய சார்பில் அன்பு ஐயா அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தார் மனைவி அவர்களுக்கு, எங்கள் கிரேஸ் டிவி குடும்பத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஆண்டவர் இந்த தேசத்தை இன்னும் வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். எங்க இந்திய தேசத்தின் சார்பில், கிரேஸ் டிவி சார்பில் இந்த இலங்கை தேசத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உண்மையாகவே கிரேஸ் டிவி கட்டாயம் இந்த இலங்கை தேசம் முழுவதும் கடந்து போக எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் இந்த பாஸ்டர் மூலமாக, ஆண்டவர் அண்ணன் மூலமா தந்திருக்கிறார். அந்த உறவை நினைத்து இந்த ஆண்டவரை சோதரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். God bless you. நன்றி. ஆமென். Thank you.